ஒரு சஹாபிக்கு அல்லாஹ் மலக்குமாரை கொண்டு அவருடைய கடனை அடைத்தான். அப்படிப்பட்ட மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த சூறாவை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அதாவது கடனோடு மரணித்தால் அவருடைய அந்த ஜனாசா தொழுகையை கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விடயம்தான் இந்த கடனுடைய விடயம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்றது. அதனை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஜனாசா ஏதாவது கடன் வாங்கி இருக்கிறார்களா என்று அங்கிருந்த சஹாபாக்களிடம் கேட்க, அந்த சஹாபாக்கள், ஆம் யா ரசூலுல்லாஹ், 4 திர்ஹம்கள் இவர் கடன் வாங்கி இருக்கிறார், அந்த நிலையிலேயே இவர் மரணித்து விட்டார் என்று அங்கிருந்த சஹாபாக்கள் கூறினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஜனாசாவினுடைய தொழுகையில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இந்த ஜனாசாவுடைய தொழுகையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இவர் கடன் வாங்கி இருக்கிறார் என்று கூறிய பொழுது, இவருடைய கடனை அல்லாஹ் பொறுப்பேற்று விட்டான். அதாவது இவர் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் இஹ்லாஸை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே இந்த கடனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள். அதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய கடனை அடைக்க வேண்டுமா? அந்த நல்ல எண்ணத்துடன் சூரத்துல் இஹ்லாஸை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து வருவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபிக்கு எவ்வாறு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தானோ அதே போன்று நமக்கும் உதவி செய்வான். மிக சிறந்த ஒரு சூரா, அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் இஹ்லாஸ். அல்லாஹ்வினுடைய தன்மைகளை மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய ஒரு சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.